تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. அல்லாஹ்வுடைய கருணையினால் இந்த தீர்மானம் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் வரையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அப்படின்னா ஒரு சின்ன பள்ளிவாசல் இருக்கு. நம்ம அது எதுனா சுல்தான் கட்டுப்பாடு இந்த காலத்திலே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளிகள் என்று சொன்னாலே இரண்டுதான். ரயில்வே காலனி பள்ளிவாசல். அப்பொழுது இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளவு இப்பொழுது எவ்வளவு மக்கள் ஹப்பத்தில் கண்பட்ட சபா சனாதியில் ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்போது அதனுடைய பலன் என்ன என்று அல்லாஹ் ஒரே ஒரு விதை, அந்த விதையை நீங்கள் விதைத்தால் அதிலேருந்து கலையறக்கூடியது வளரக்கூடிய கல்வி 7 இருக்கும். அதிலே உங்களுடைய முழுவதும் மொழி இருக்கும் என்று சொல்வதை போலத்தான் இருந்ததும் இறந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ மாநகரத்தில் மட்டுமே ஒரு 40 பள்ளிகள் அளவுக்கு இருக்கு. நீங்கள் செய்த அந்த நல்ல காரியம் இருக்கிறதே அது எவ்வாறு பலன் தருகிறது என்பதற்கு இந்த அழகான மஸ்ஜிதை ஒரு அழகான திட்டம். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிறார். இங்கே வரக்கூடியவர்கள் எதற்கு வருகிறார்கள்? தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய உடல்கள் சொல்ல போனார்கள் தூய்மைப்படுத்துவதற்காக வரக்கூடியவர்கள். உள்ளே வரும்போதே குறிப்பு கடமையானவர்கள் யாரும் பள்ளிக்கு வருவார்களா? வரமாட்டாங்க. ஊழலாளர்கள் வருவார்களா? உடலை தூய்மைப்படுத்தி உள்ளே வரக்கூடியவர்கள். உள்ளே வந்ததும் தங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள். தங்களுடைய ஆன்மாக்களை, தங்களுடைய உடலங்களை, தங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். ஒவ்வொரு இதற்குள் பகையில் இப்படிப்பட்ட தூய்மையாளர்களை அல்லாஹ் புரிந்தார். உலகில் உள்ள ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் மஸ்ஜிதுகளை தவிர வேறு இந்த ஆலயங்களுக்குள் செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளே செல்லக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக அவன் சுட்டிக்காட்டுவதை நாம் ஆழமாக இருந்தால் நமக்கு அழகாக கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய கருணையினாலே இன்றைக்கு மஸ்ஜிதை ஆப்போம் இந்த ஒரு மகளாக உருவாக்கிய அந்த மனிதர் மாமனிதர் வாங்கையா அந்த மாமனிதர் மறக்க முடியாத அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோற்றத்தை போல உள்ளவர் யாக்கூத் என்ற அழகான இந்த ரத்தின முத்து மஸ்ஜிதை உருவாக்க காரணமாக இருந்தவர். இன்றைக்கு நாம் அவரை நினைவு கூறுவோம். அவருக்கு நம்முடைய வாழ்த்து, அவருக்காக செய்யக்கூடிய சேர்ப்பான் பாவம் என்கிறார். அவர் தொட்டு வைத்த இந்த அழகான இந்த பள்ளி அவ்வப்போது நான் இங்கு பார்க்கும்போது அது விரிவடைந்துகொண்டே இருந்தோம். அதற்கு அவர்கள் பேசும்போது ஒரு தருணி அவர்களை பற்றி சொன்னார்கள். இந்த ஒய்சூல் தருணை வாழ்ந்த பகுதிகளை சில நாட்களும் நான் அங்கே இருந்தேன். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். அப்ரஹா என்ற ஒருவன் இருந்தான். அவன் காபத்துல்லாவை இடிப்பதற்கு அவன் யானை படையோடு வந்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே. அவன் காபத்துல்லாவை இடிப்பதற்கு முன்னால் பாபுல் யமன் என்று சொல்லக்கூடிய சனா என்ற தலைநகர், அந்த யமனுடைய தலைநகரத்திலே உள்ள பாபுல் யமன், யமன் கோட்டை என்ற அந்த பகுதியிலே ஒரு
ஆலயத்தை கட்டினான். அதற்கு துணை இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ற இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி எல்லோரும் செல்கிறார்களே, அவர்களெல்லாம் இங்கே நாம் அழைக்கலாமே. இங்கே வந்தால் அவர்கள் விரும்பிய தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே நாம் செய்யலாம் என்று சொல்லி பில்கிஸ் அவர்களுக்கெல்லாம் தெரியும். முஹாரிப் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஊர் இருக்கு, நகரம் இருக்கிறது. குர்ஆனிலே முஹாரிப் என்றெல்லாம் பில்கிஸ் இளவரசி அவளை பற்றி குர்ஆனிலே இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் செய்து கொண்டார். முஹாரிபிலே அவருடைய அரண்மனை இருக்கிறது. இன்றைக்கும் சிதம்பரம் என்ற அரண்மனை இருக்கிறது. அந்த அரண்மனையில அந்த காலத்திலே முத்து, வைரம், தங்கம் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அவை கட்டப்பட்டது. அதையெல்லாம் உடைத்துக் கொண்டு வந்து பாபல் எமன்களில் இருக்கக்கூடிய அந்த குள்ளை சென்ற அந்த ஆலயத்தை அவன் கட்டி, இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், உலகினரே அங்கேயும் இங்கேயும் காலை காலத்துக்கு சென்று தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு அழகான ஒரு ஆலயத்தை இங்கே கட்டி இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய தொழுகை நடத்தலாம் சொல்ற மக்கள் யாருமே இங்கே செல்லவில்லை. அதனுடைய விளைவுதான் உன் ஆக்கிரப்பட்ட கோபம் வந்து யானை படையோடு வந்தான். சிட்டுக்குருவி அபாபில் என்ற பறவையின் மூலமாக அந்த படையை அப்ரஹாவை அழித்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பள்ளியை இனி உடைத்தார், ஒரு பள்ளியை இனி இடித்தார். மற்றொரு ஹஸ்பத்தின் 57 7 பள்ளிகளை எல்லாம் உருவாக்குவான். அந்த ஒவ்வொரு பள்ளியும் 100 பள்ளிகளை உருவாக்கும். அப்படித்தானே இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணை. சொன்னார்கள், பிரதோஷ் இருக்கிறதே, இது தேவையா என்று. இப்பொழுது நமக்கு தெரிகிறதா தேவையா இல்லையா என்று. இங்கே இந்த நிர்வாகம் ஆற்றக்கூடிய அரும்பணிகளை பற்றி பட்டியலிட்டு சொன்னார். அற்புதமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகம் செய்ய வேண்டிய அழகான காரியங்கள். மஞ்சள் நம்முடைய நெற்றியை கீழே வைத்து அல்லாஹ்வை வணங்குவதற்குள்ள இடம் மட்டுமல்ல, நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய இடமும். ஈமான் வேண்டுமா? மஸ்ஜிதுக்கு பாருங்கள். உங்கள் தொழக்கூடிய முறை மட்டுமல்ல, வாழ்வுடைய நடைமுறை என்ன என்பதை எடுத்து காட்டக்கூடிய இடம்தான் பள்ளி வாசல். பேரே பள்ளிவாசல். மஸ்ஜித் கூட நம்ம சொல்றதில்லை, பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு வாழ்ந்த வாழ்வு முறை சொன்ன சொற்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். அது அப்படியே இந்த உம்மத்திலே அப்படியே படிந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆயிரம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஆயிஷா கதையில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மணமக்களை வாழ்த்து போது அல்லாஹ் மல்லி பைனமா அம்மா அல்ல பைன நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபதீஜத்துல் ஆயிஷா போகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுலைமான் வீட்டு சென்று வாழ்த்து போது சில மூலங்கள் தேவையாக இருக்கிறது. அதனால இப்போ ஓடக்கூடிய துவாக்களை கூட நம்ம அந்த ஷார்ட் பண்ணிக்கணும். சுலைமான் பில்கிஸை சொல்றது இல்லை, சொல்லுமா? சொல்லுங்க. யூசுப் துரேஹா சொல்லணும், சொல்றது. காரணம் என்ன நமக்கே தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹுடைய பொறுப்புகள் 1,24,000 பொறுப்புகள் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் போவது. நபிகள் நாயகம் மறைமார்களை ஒருவர்தான் ஆயிஷா சித்திகா அவர்களா. அந்த ஆயிஷா சித்திகா அவர்களுடைய வரலாறு பார்த்தால் அவங்களுக்கு அல்லாஹ் நம் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு உபஹாத்து என்னும் அழகான திருப்பயணத்தில் அவங்களை சொல்லி இருக்கிறாங்க.
அதனுடைய பொருள் என்ன என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவருடைய மனைவி மகன் யாரும் உலகத்திலே திருமணம் செய்ய முடியாது, கூடாது, ஹராம். காரணம், அவர்கள் அனைவரையும் உலக மக்களுக்கு நாம் தாய்மார்களாக திருமணம் கொடுப்பதாக அவர்களை மாற்றிவிட்டார். இந்த உம்மஹாத்துனால 11 மனைவிமார்களை ஒருவரான ஆயிஷா சித்தித்தார்கள் அவர்தான். ஆயிஷா சித்தித்தார்கள் அவர்தான் அவர்களுக்கு இன்னொரு அழகான பெயர் இருக்கிறது, the mother of fragrance. Mother of fragrance. என்ன mother of fragrance? நறுமண ஒரு தாய் என்று பெயர். வேற ஒண்ணு இல்லைங்க. யார் தர்மம் கேட்டாலும், சதக்கா கேட்டாலும், எதை கேட்டாலும் வெளுத்து தரக்கூடியவர்கள் இந்த கரன்சிகள், அந்த காசுகளை கொஞ்சம் அத்தனையும் தடை கொடுப்பாங்க. இந்த அன்னை ஆயிஷா சித்திக்காரர்களாக உழைக்கும். அதனால அவங்களை சொன்னாங்க, காரணம் கேட்டாங்க, இருக்கிற காசு கொடுத்த வைத்து சொல்லி அத்தனை தடை கொடுக்கிறது. நான் கொடுப்பது அவருக்கல்ல, அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய சன்னிதானம் செல்கிறது. இதுதான் சஹாபா. அதை போல அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை போல எல்லா நபிமார்களும் தம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும் நொடிகளும் அல்லாஹ்வுடைய அன்பை அவரை பெறக்கூடிய சின்ன 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 விஷயத்தை நுணுக்கமா ஆய்வு பார்த்தோம்னா அழகான அற்புதமான படிப்படை நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய அருளை நாடி தன்னுடைய பொருள் பெரிதாக படிக்காமல் ஆழமான செலவு பார்க்க பிரமிப்பாக இருக்கிற இந்த கட்டடத்தை பார்த்தார். பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பிளான் அல்லாஹ் இதயத்தில் போட்டானே முதலில் அவனுக்கு வாழ்த்து, அவனுக்கு நன்றி. இதற்கு துணையாக இருந்த இந்த நிர்வாகிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி எப்படியேனும் இந்த காரியத்தை அழகாக முடித்து காட்ட வேண்டும் சொல்லி தன்னையும் தன்னுடைய 2 மக்களையும் அர்ப்பணித்து அந்த காயம் சாய்ந்திருப்பார். ஆக அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த துஆவையும்